Hebron Ministries. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, போன வாரங்களில் நான் கொடுத்த செய்தி கிறிஸ்துவின் உறவுகள், திராட்சை தோட்டத்தின் காவலாளிகள், திராட்சை தோட்டத்தின் கனிகள். நாம் திராட்சை தோட்டத்தில் காவலாளிகளாக இருந்தால் நிச்சயமாக கனிகளை கொடுப்போம். ஹல்லேலூயா. திராட்சை தோட்டத்துடைய சத்தம், திராட்சை தோட்டத்துடைய சத்தம். அப்போ திராட்சை தோட்டத்தில் கனி கொடுத்தா உங்கள் சத்தத்தை கட்டாயமாக நிச்சயமாக அப்படின்னா வேண்டுதல், உங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் தேவன் கேட்பார். திராட்சை தோட்டத்தின் தேவன், ஆண்டவர் தேவன். இப்போது இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காவலாளியாக இருக்கிறாங்க, கனி கொடுக்குறாங்க, அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் முறையிடுறாங்க. அதெல்லாம் தேவன் கேட்டு என்ன செய்வார்? பரிசுத்தாவினர் உங்களோடு கூட வந்து வாசம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அருமையான இந்த செய்தியில் கர்த்தர் போன வாரங்களில் நம்ம காவலாளிகளை குறித்து பார்த்தோம். பிறகு தேவனுடைய பிள்ளை கனி கொடுக்கறத பற்றி பார்த்தோம். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள், நானும் உங்களுடைய பிதாவானவர் மகிமைப்படுவார், நீங்கள் என் சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் தேவன் நம்ம சாட்சிகளாய் தேவன் வைக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். சரி, இன்றைக்கி வசனத்தை வாசிங்க. மூணாவது பகுதியில் ஆண்டவர் 13:8-13 வாசிங்க. 8. தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். தோட்டத்தில் வாசம் பண்ணுகிறவர்களே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது ஆண்டவர் தேவன் இங்கே பார்க்கும் பொழுது இங்கே பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம பார்க்குற சப்ஜெக்டு தேவனுடைய சத்தம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் ஆண்டவர் வைக்கிறாரு. இங்கே பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகள் தோட்டத்தில் வாசம் பண்ணுகிறவர்களே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் கேட்கிறது. யார்கிட்ட சொல்கிறாங்க? அதாவது இங்கே தோட்டத்தில் நம்ம முன்னாடியே பார்த்து பாருங்க, தோட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? காவலாளிகள் இருக்கிறாங்க இல்லையா? வேலை செய்கிறவங்க, காவலாளிகள், தோட்டத்தை பாதுகாக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த தோட்டத்தை அவங்க பாதுகாக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க? அந்த தோட்டத்தில் உள்ள கல்லெல்லாம் பொறுக்கி போடுறாங்க, அந்த வேலியெல்லாம் என்ன பண்ண சரி செய்கிறாங்க, அதுக்கு மென்யூர் அந்த உரத்தை போடுறாங்க, பிறகு என்ன பண்ண ஃபெர்டிலைசர் போடுறாங்க இல்லையா? அது எல்லாத்தையும் அவங்க செய்யும்பொழுது அந்த தோட்டம் கனி கொடுக்கிற தோட்டமாய் மாறுகிறது. கனி கொடுக்குற தோட்டமாய் மாறும்பொழுது அந்த தோட்டத்திற்கு நிறைய என்ன தேவைப்படுது? நிறைய அந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த தோட்டத்தில் என்ன பண்ணுது? நிறைய காரியங்கள் தேவைப்படுகிறது. அப்போ அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, ஐயோ இந்த பக்கம் இந்த வேலி சரியாக இல்லை, அந்த வேலி கொஞ்சம் என்ன பண்ணால் வேலி கொஞ்சம் சரி பண்ணால் நல்லா இருக்குமே, அதுக்கு நமக்கு காசு வேணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த தோட்டத்தில் ஐயோ இன்னும் கொஞ்சம் ஒரு மண்வெட்டி இருந்தால், இதெல்லாம் கொத்து 4-5 பேருக்கு மண்வெட்டி இல்லையே, கடப்பாறை இல்லையே, இப்படி நிறைய காரியங்களை அவங்களுக்கு குறைகள் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். பேசிக்கொள்ளும் பொழுது அந்த தோட்டத்தில் வேலை செய்யும் பொழுது அந்த தோட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் எப்படி மாறிவிடுகிறார்கள்? சகோதரன் சகோதரியாய் நண்பர்களாய் மாறிவிடுகிறார்கள். இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வந்த உடனே சொல்லு நம்ம ஏஞ்சல் சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, நான் ஒரு இடத்துக்கு போனோம், எங்கள் ஹஸ்பண்டோடு போனோம், அந்த சமயத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரில, நான் என்ன பண்ணேன், ஒரு மூப்பருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் போகலாமா வேணான்னு கேட்டேன், நீ போ, கர்த்தரோடு கூட இருப்பார் அப்படிங்கப்புறம் அந்த அம்மா ஜெபிக்கிறாங்க, உமக்கு சித்தமானா கொண்டு போக ஆண்டவரே அப்படி போன்னு சொன்னோன்னா கர்த்தர் இவங்க போயிடுறாங்க. அப்புறம் 2வது தான் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானா கொண்டு போகும்னு சொல்கிறாங்க. இப்போது சித்தமானா கொண்டு போய் செய்யும்போது இவங்க மன விருப்பத்தை பார்க்குறாங்க, இவங்களுக்கு போகிறதுக்கு பிடிக்கல. அப்போ பிடிக்கல, அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே என்ன பண்ணார், அப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட தேவன், அதான் அந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய பவர், உடனே அந்த ஹோலி ஸ்பிரிட் அவங்ககிட்ட பேசி அவளை கூப்பிட்டு போய் என்ன பண்ண போகிற, நீ இவங்க கூப்பிட்டு போய் என்ன பண்ண போகிற, நீ தனியாக போ அப்படின்னு சொல்லிடுது. இவங்களுக்கு சந்தோஷம், அவர்களுக்கு இவங்க மேலே வெறுப்பு வரல. அப்போது இவங்களுக்கு ஒரு கம்பேனியன், ஒரு தோழர் கிடைக்கிறாங்க. ஒரு தோழர்
கிடைக்கிறாங்க. இப்போது அந்த வசனம் சொல்லுது வாசம் பண்ணுகிறவளே அப்படின்னா, இந்த நான் போகிற வாரங்களில் சொன்னேன், இந்த திராட்சை தோட்டம், அத்தி மரம் இதெல்லாம் யாரை குறிக்குது? இஸ்ரவேல் புத்திரர்களை குறிக்கிறது. திராட்சை தோட்டம் என்றால் இஸ்ரவேல் புத்திரர்கள். புதிய ஏற்பாட்டு சபையில் தேவன் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சபையாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் சொல்கிறார். அப்போது நீங்கள் கனி கொடுப்பீர்கள் சொல்கிறார். அப்போது தேவன் நம்ம எப்படி பார்க்குறாரு? ஆண்டவர் திராட்சை தோட்டமாய் பார்க்கின்றார். திராட்சை தோட்டத்தில் இவர்கள் வாசம் பண்ணுறாங்க. அங்கே சூலமத்தியால் இருக்கிறார், சாலமோன் இருக்கிறான். சாலமோன் கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறார். சூலமத்தியால் மணவாட்டியாக சபைக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ வாசம் பண்ணுகிறவர்களே, அந்த தோட்டத்தில் இருக்கிறவர்கள், காவலாளிகள், அங்கே வாசம் பண்ணுறவர்கள், அது எல்லாவற்றையும் பொறுப்புகளை எடுத்து செயல்படுவர்கள் அதுக்கு அவர்களுக்கு தோழர்கள் ஆகிவிடுகிறார்கள். ஆக ஆக நிறைய 4 வருஷம் ஆகும்போது அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? எல்லோரும் ஒன்றா மாறிடுறாங்க. நீங்கள் எப்படி பிரதர் சிஸ்டர் பற்றியெல்லாம் எங்கேயுமே இல்லாத ஒரு பழக்கம் கிறிஸ்டியானிட்டியில் என்ன இருக்குது? பிரதர் சிஸ்டர். இப்போ எல்லாம் சினிஃபீல்டெலாம் வந்து போச்சு. எல்லாத்துலேயும் என்ன பண்ணி போச்சு? சினிஃபீல்டெலாம் பிரதர் சிஸ்டர் ப்ரோ அப்படின்னு சொல்கிறான். பார்த்திங்களா? ப்ரோ இப்போ ஷார்ட் ஃபார்ம்லாம் வந்து போச்சு. ப்ரோ சிஸ்டருக்கு வரலையா? சிஸ்ன்னு வரலையா? பிஸ்ன்னு வருதா? எப்படி வருது? இல்லையா? சிஸ்ன்னு என்ன வருதுப்பா? சிசியா? ஓப்பா, ஓ சிசின்னு வந்து போச்சா? ஐயோ, இவ்வளோ மாற்றம் நடந்துன்னு நமக்கு தெரியாமல் போச்சே. சிசி அது என்ன பண்ண ப்ரோ அப்படின்னு வந்து போச்சு. பார்த்தீங்களா? அப்போ அவங்க இருக்கிறவங்களும் ப்ரோவும் சிசியாக மாறிடுறாங்க. அதான் அவன் சொல்கிறான் பாருங்க, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள். அப்போ மணவாட்டியின் சத்தத்தை அந்த மணவாளன் அவன் என்ன பண்ணுறாரு? விரும்புகிறார். நீ பேசுகிற எல்லாரும் கேட்குறாங்க, நானும் அதை கேட்கட்டும், நானும் அதை கேட்கட்டும். கடவுள் சொல்கிறாரு, எல்லாம் பேசிக்கிறீங்க, எல்லாம் பேசுகிறீங்க, என்னை குறித்து பேசுகிறீங்க, என் திராட்சை தோட்டத்தை குறித்து பேசுகிறீங்க, கனிகளை குறித்து பேசுகிறீங்க, காவலாளிகளை குறித்து பேசுகிறீங்க, ராஜாவுக்கு 1000 வெள்ளிக்காசுகளை கொண்டு போது குறித்து பேசுகிறீங்க, எனக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க, நான் உங்கள் சத்தத்தை கேட்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை கேட்க ஆவல் உள்ளவராக சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய சத்தத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உன்னத பாட்டு ஒரு 3500-4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. இந்த உன்னத பாட்டு இவன் 3000க்கு மேலே நிறைய சங்கீதங்களையும் ஞான பாட்டுகளையும் இந்த சாலமோன் ராஜா எழுதியிருக்கான். ஒரு ராஜா பார்த்தீங்களா, அவன் எவ்வளோ பெரிய காரியங்களை அவன் அந்த நாளில் எழுதின பாட்டு 3500 இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதின அந்த பாட்டு இன்றைக்கி நாம் அவனை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் தேவன் இந்த அருமையான வார்த்தைகள் மூலமாக அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்து கொடுக்கறதுக்கு இலக்கம் உள்ளவராய் இருக்கிறார். இப்போ நம்ம பார்க்க போகிற காரியம் என்னென்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அவர் சத்தத்தை நாம் எப்படி கேட்க முடியும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். வசனங்களை வாசிக்கும் பொழுது யோவான் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, இப்போது ஒரு மெய்ப்புனை போல சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அந்த ஒவ்வொரு ஆராதனையும் கேட்டேன், யார் யார் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறாங்கன்னு. யார் யார் கேட்டிருக்கீங்க? யாராவது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோட கூட பேசியிருக்காரா? ஒரு அம்மா கை தூக்குறாங்க இந்த சர்வீஸில், ரெண்டு பேர் கை தூக்குறாங்க, 3 4 பரவாயில்ல, ஒவ்வொன்றா மெதுவாக கை தூக்குறீங்க. சரி, பரவாயில்ல. ஆண்டவர் உடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். இப்படின்னா பாஸ்டர் கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியுமா? பாஸ்டர் கேட்க முடியும். நான் சொல்லுவேன், புல்பீட்டில் இருந்து கேட்க முடியும். நீங்கள் எத்தனை நாள் அதை கேட்கல, ஆண்டவர்கிட்ட கேட்கல. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த சத்தத்தை கேட்கல, நீங்களும் கடவுள்கிட்ட கேட்கல. நீங்கள் கேட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் பேசுவார். ஹல்லேலூயா. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் பவர். கிறிஸ்துக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படின்னா, மனுஷன் யூகிக்க முடியாத ஒரு உறவு, மனுஷன் நினைத்து பார்க்காத ஒரு தெய்வம் இருக்குது. அமெரிக்கன்லேருந்து சொல்கிறான், அமெரிக்காவிலேருந்து உலக நாடுகள்லேருந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. கடவுள் இருக்கார். எல்லா மதங்களிலும் கடவுள் இருக்கிறார்.
அந்த கடவுள் யார் என்பது தான் கொஸ்டின். அந்த கடவுள் உயிரோடு இருக்கிறாரா? ரெண்டாவது கொஸ்டின். அந்த கடவுள் பேசுவாரா? மூணாவது கொஸ்டின், அந்த கடவுள் பேசுவாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா, நிச்சயமாய் பேசுவார். அநேக முறை அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். எடிசன் அப்படின்ற அந்த சவுண்டை கேட்டிருக்கிறேன். கெட்டப் என்ற சவுண்டை கேட்டிருக்கிறேன். அநேக முறை ஒரு நாள் 2 நாளில் 1985 முதல் முறை கேட்டேன். அதிலிருந்து இந்த நாள் வரையிலும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நானும் கிறிஸ்துவ குடும்பத்தை தான் பிறந்தேன். 4 தலைமுறை கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் நான் 4 தலைமுறைங்க கிறிஸ்டியன்ஸு. ஆனால் ஆண்டவர் யாருக்கும் அந்த சத்தத்தை வெளிப்படுத்தலை. எங்கள் தாத்தாவுக்கோ எங்கள் தாத்தாவுடைய தாத்தாவுக்கோ எங்கள் அப்பாவுக்கோ வெளிப்படுத்தலை. ஆனால் எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் வைராக்கியம். அதுதான் இவ்வளோ பெரிய அந்த பிஸ்னஸை விட வச்சிச்சு. அவர் தான் பெரியவராக இருந்தார். அவர் தான் அமெரிக்கா இருக்க வேலை எல்லாத்தையும் விட வைத்ததுக்கு காரணம் என்ன? ஒரு தேவன் பேசுவாரா? பேசுவார். நீங்கள் கேட்கல, அதனால் நீங்கள் கேட்கல. நீங்கள் கேட்கல, அதனால் கேட்கல. நீங்கள் கேட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோயோ கடவுள் என்னோட கூட பேசினார். தத்ரூபமாக பேசுவார், ரியலாக பேசுவார். நீங்கள் எப்படி பார்க்க நினைக்கிறோம் அப்படி காமிப்பார் அவர் தன்னுடைய முகத்தை. இதெல்லாம் உண்மையை தவிர ஒன்றுமில்லை. அன்றைக்கு இந்த சாலமோனோடு கூட தேவன் பேசினார். யாரை ராஜாவாக கொண்டு வர வேண்டும்? தாவீதுக்கு எக்கச்சக்கமான பிள்ளைகள். யாரை கொண்டு வரது? யாரை வச்சுக்கிறது? ஒரே ஒரு பிள்ளை இருந்தால் நீ ராஜான்னு சொல்லிடலாம். எல்லாரும் பிள்ளைங்க, எக்கச்சக்கமான ஒய்ஃபுங்க, எக்கச்சக்கமான பிள்ளைகள். யாரை கொண்டு வர்றது? கர்த்தர் சொல்கிறாரு, உன் ஸ்தானத்தில் சாலமோனை நீ ராஜாவாக்குவாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஷலமோன்ற பேரை வச்சு ஆண்டவர் சாலமோனை ராஜாவாக்குறார். சாலமோன்ட்ட தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, நீ கவலைப்படாத, உனக்கு என்ன வேணும் கேட்குறாரு. அவன் சொல்கிறான், எனக்கு இந்த தேசத்தை ஆள வேண்டிய ஞானம் வேணும் கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வெள்ளியும் பொன்னியும் நீ கேட்காம ஞானத்தை கேட்டதுனால உனக்கு நான் ஞானத்தை தருவேன். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் தேவன் ஞானம்னு கூப்பிட்றதுலாம் ஞானம் இல்லை. சில பேருக்கு ஞானம்னு பேர் இருக்குல்ல, அது போய் பாரு, அது குழம்பு வைக்கிறத பாரு. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தால் ஒருவனும் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அவன் தான் இதை எழுதுகிறான். அவன் தான் இந்த அருமையான உன்னத பாட்டை பியூட்டிஃபுல்லாக வருகை வரியிலும் எழுதுகிறான். எப்படா எழுதுகிறான்னு தெரியாது. அவன் ஒரு காரியத்தை எழுதிக்கிட்டே வரான். இந்த பாட்டு அதெல்லாம் கிரைஸ்டை பற்றி, இயேசுவை பற்றி சொல்லுது. இதில் வருகை, அடுத்த வாரத்தில் வருகை குறித்து அவன் என்ன சொல்கிறான்ட்டு தான் பார்க்க போகிறான். சரி கவனிங்க. இங்கே அவன் சொல்கிறாரு, என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. புன்னத பாட்டில் பார்க்குற காரியம் இப்பொழுது இயேசு சொல்கிறார், இந்த நாடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இப்போ நம்ம ஒரு கிளிப்பிங்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ஆடு எப்படி சத்தத்திற்கு செவி கொடு. நீங்கள் தான் மந்தை இல்லையா? நீங்கள் தான் கிறிஸ்துவின் மந்தை, நீங்கள் தான் திராட்சை தோட்டம், நீங்கள் தான் அத்திமரம். எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல ஓமைகளாய் தேவன் சொல்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் ஷெப்பர்ட்ஸ் ஃபீல்டு ஒன்று இருக்குது. அதான் மேய்ப்பர்களுடைய புல்வெளி, மேய்ப்பருடைய புல்வெளின்னு இருக்குது. நீங்கள் இஸ்ரேல் போனீங்கன்னா அந்த இஸ்ரேல் போகும்பொழுது இதை கொண்டு போய் காமிப்பாங்க. அங்கே போனால் நிறைய ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்க, யார் யாருக்கு பிடிச்சா நீங்கள் ஆடுகளை கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் என்னென்னமோ பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இவர் போய் கூப்பிட்றாரு, இவர் ஒரு டூரிஸ்ட் போய் கூப்பிட்றாரு, அது வரல. அப்புறம் இன்னொரு பொண்ணு போய் கூப்பிடுது. சரி, பொண்ணுக்கு போயிட்டா வருமானு பார்த்து அதே சிரிச்சுக்குது, இன்னும் வரவே இல்லை. அவ்வளோ வெக்கம். இது ஒரு குரூப் போடுது, அது வரல. அப்புறம் 3வது ஆள் கூப்பிடுறாரு, இது நேபாளி. அப்புறம் கடைசியில் ஷெப்பர்ட் கூப்பிடுறாரு, இதை மேய்ப்பன் போய் கூப்பிடுறாரு.
amazing. இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது அவர் வந்து அட்டெண்டன்ஸ் எடுப்பார். ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பேர் கொடுப்பார். பேர் கொடுத்து அட்டெண்டன்ஸ் எடுப்பார். அந்த பேர் சொன்னோன்னே அது வந்து என்ன பண்ணும், அது மே அப்படின்னு சொல்லும் பாருங்க. இவர் பாருங்க பேர்லாம் அத்தனை ஆட்டு பேர் எழுதி வச்சுக்கார் பாரு இவர். அந்த ஆட்டு மந்தையில் யார் யாரெல்லாம் ப்ரெசண்ட், அல்லேலூயா. இது மாதிரி உங்களை பேரை வச்சு ஒரு நாள் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யாராவது கையில் கொடுத்துட்டு மண்ணு யார் அப்படின்னு சொல்லணும் நீங்கள். அவர் அட்டனன்ஸை பார்த்தீங்களா எவ்வளோ பாருங்கள். ஒரு ஆட்டுக்கு வந்து அட்டனன்ஸ் எடுக்கிறார். நீங்கள் நம்ம காலேஜில் பார்த்துருப்பீங்க இல்லை, காலேஜில் பார்த்தீங்க, ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க அட்டனன்ஸ் எல்லாம். ஆட்டுக்கு அட்டனன்ஸ் எடுக்கிற ஒரே ஆளுங்க தான். ஆமாம், பைபிளில் எல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லா கேரக்டரும், ஒவ்வொரு பறவையோடைய கேரக்டர், ஒவ்வொரு மிருகத்தோடைய கேரக்டர். சிங்கத்தை குறித்து எடுத்தோம் பார்த்தீங்களா, சிங்கத்தை குறித்து, புலியை குறித்து, எப்படியெல்லாம் ஆண்டவர் பறவைகளை குறித்து, பிஜன் புறாக்களுடைய கேரக்டர், எல்லா கேரக்டரும் ஏன்னா கடவுள் உருவாக்கினார். அவற்றை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இங்கே பார்க்கும்பொழுது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய, நீங்கள் தேவனுடைய ஆடுகளாக இருந்தால், தேவனுடைய மந்தை என்றாகிய சபையில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள். உங்கள் சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுப்பார். இப்போ இவர் கூப்பிட்றாரு, அது பதில் சொல்லுது பார்த்தீங்களா, அது பதில். அதே மாதிரி அந்த ஆடுகளுக்கு என்ன வேணுமோ அந்த ஆடுகளுக்கு வந்து எல்லா வரையும் நாம் 10 பாயிண்ட் இதில் பார்க்க போகிறோம். சரி, என்னென்னு பார்ப்போம். நம்பர் 1லேருந்து பார்க்க போகிறோம். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்றைக்கி அதான் சப்ஜெக்ட். ஷீப் ஹியர் த ஷெப்பர்ட் வாய்ஸ் த்ரூ ஃபெமிலாரிட்டி ரெப்யூட்டட் இன்ட்ராக்ஷன். எப்படி வந்து அந்த ஆடுகள் வந்து மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிறது, மேய்ப்பனுடைய சத்தம் இது எப்படி தெரியுது, மேய்ப்பனுடைய சத்தம் எப்படி தெரிகிறது. நீங்கள் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அதை நான் வந்து ஃபோன் பண்ண என்னுடைய யார் பேசாதே அப்படின்னுவீங்க நீங்கள். நான் தான்மா பாஸ்டர் பேசுகிறேன் அப்படின்னா, பாஸ்டா எந்த பாஸ்டர்? அப்புறம் நான் புஷ்பா நகர் 17 புஷ்பா நகர் மெயின் ரோடு நொங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் அருகாமையிலே எடிசன் பாஸ்டர். பாஸ்டர் மன்னிச்சிங்க பாஸ்டர். என்னம்மா போன வாரம் சர்ச்சுக்கு வராதவங்களோட கேட்குறது அதுக்கு ஒரே சத்தமாக இருந்தது பாஸ்டர். அந்த ரெகக்னைசேஷன் எப்படி இது நடக்குதுன்னா, இன்ட்ராக்ஷன். உங்களுக்கும் அந்த போதகருக்கும் உள்ள உறவு, அந்த வாய்ஸ், அந்த சத்தம் உங்களுடைய இன்னர் கான்ஷியஸ் சொல்லுவாங்க, உங்களுடைய அடி மனசில் பதிந்து விடுகிறது. அடி மனதில் மிமிக்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஒவ்வொரு ஆற்றை பற்றி பேசுகிறாங்க, ஒரு ஆளை பற்றி பேசுகிறாங்க. அந்த வாய்ஸ் மிக மிக முக்கியம். வாய்ஸ் மிக மிக முக்கியம். ரெண்டாவது எப்படின்னா, அப்போ ரெண்டாவது என்னென்னா, அந்த ஆடுகளுக்கு யாராவது கூட்டா ஏன் போக மாட்டுது, மேய்ப்பன் கூட்டா ஏன் வருதுன்னா, அந்த மேய்ப்பன் மேல் உள்ள நம்பிக்கை, ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க, இந்த ஃபெய்த், நம்பிக்கை. ஹல்லேலூயா. என்னுடைய மேய்ப்பன் எனக்காக ஜெபம் பண்ணுவார், என்னுடைய பலவீனெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு விடுவார். ஒவ்வொரு வாரமும் இந்த 4 ஆராதனையில் 5 ஆராதனையில் யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதை பண்ண. 3வது காரியம் பார்க்கும் பொழுது, அந்த ஆடுகளுக்கு வழிகாட்டுவதற்கு ஒருவரும் இல்லை. மேய்ப்பன் அவர்களை அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் நடத்துகிறார். அவருடைய கோலும் அவர் தடியும் தேற்று இந்த வார்த்தையின் பிரகாரம் அந்த மேய்ப்பர் என்ன பண்ணுறாரு, சரியான வாழ்க்கையில் வழிகாட்டுகிறார். ஹல்லேலூயா. என் சர்ச்சில் ஒரு 5 பேருக்காக நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன், பிஸ்னஸ் பீப்புளுக்கு. அந்த பிஸ்னஸ் பீப்புள் 5 பேர் ஜெபிக்கும் பொழுது ஒருத்தர் 6வது ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன்,
போன வாரத்தில் ஒருத்தர் கூட சொன்னேன், 5 பேருக்கு ஜெபிச்சா 3 பேரை கடவுள் மறுபடியும் பிஸ்னஸில் நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார். 2 பேர் தான் நீங்கள் இருக்கீங்க, அந்த 2 பேரையும் கர்த்தர் மறுபடியும் உங்களை புதுப்பிக்க போகிறாரா. ஓன்னு அழறாங்க. ஆண்டவரே பாஸ்டர், அதுக்காக தான் ஜெபிச்சுட்ருக்கிறேன். நான் தான் சர்ச்சில் ஃபஸ்ட் லெவலில் இருந்தேன், இப்போது நான் தான் கீழே இருக்கேன், மறுபடியும் கடவுள் என்னை ரீபில்ட் பண்ணணும், ஜெபிங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்தாங்க. ஒருத்தர் 6வது ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, பாஸ்டர் என் ஆண்டவர் ஆசீர்வதிச்சா இதை செய்கிறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணார். அவர் பொருத்தனை பண்ணி முடிச்சோம், போன வருஷத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார்.